வெல்கம் டு ஃபடாஃபட் சமையல். வடைகறி எப்படி செய்கிறதுன்னு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு 1 கப் கடலைப்பருப்பு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு அதை மிக்சியில் அரைச்சி அதை நம்ம இட்லி தட்டில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதுக்கான கறி செய்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் சோம்பு, பட்டை, லவங்கம், பிரியாணி இலை போட்டு நல்லா வதக்கணும். மசாலாலாம் அப்படி வெடிச்சிட்டு வரும். அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை கொஞ்சோண்டு எடுத்து போட்டுட்டு அதையும் வதக்கணும். அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய் நீட்டாக அரிஞ்சு வச்சுருக்கிறது அதை நம்ம இந்த எண்ணெயில் போட்டு அதையும் நல்லா ரெட்டாக வர அளவுக்கு வதக்கணும். வெங்காயம் பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை போட்டுட்டு அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கணும். அதுக்கப்புறமா அரைச்சி வேக வச்சு வச்சுருக்கிற கடலை பருப்பு இருக்கு இல்லையா, அது நல்லா ஆறிட்டுருக்கும். அதை நல்லா உடச்சி வச்சுக்கணும். நல்லா தூளாக பிடிச்சி வச்சுக்கணும். இப்போ வேணும்னாக்கா நீங்கள் மிக்சியில் போட்டு அந்த பல்ஸ் மோடில் லைட்டாக போட்டோன்னாக்கா துருவியாக வந்துடும். அந்த இதை நம்ம கையிலேயே உடச்சிக்கலாம். ஆனாக்கா உள்ளுக்குள்ளே சூடு இருக்கும். கை வச்சிங்கன்னா நம்ம சுட்டுடும். அதனால நீங்கள் அது கொஞ்சம் நல்லாவே ஆறுனதுக்கப்புறம் நல்லா கையை விட்டு நல்லா கட்டி இல்லாமல் பசைஞ்சிக்கணும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் போடலாம். என்னென்ன மசாலானாக்கா கரம் மசாலா தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, இது எல்லாம் வெங்காயத்தோடு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரிஞ்சு வச்சுருக்கிற தக்காளியும் போட்டு அதோடு சேர்த்து நல்லா வதக்கி விடணும். எல்லா மசாலாவும் வெந்ததுக்கப்புறம் தக்காளியும் வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த கடலை மாவை இதோடு சேர்த்து நம்ம இந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கொஞ்ச நேரம் அது நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் 1 கப் தண்ணி ஊற்றி அந்த கலவையை நல்லா டைல்யூட் பண்ணிக்கணும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி கட்டி வேணும்னாக்கா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா டைல்யூட்டாக வேணும்னாக்கா இன்னும் நிறையாவே தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணி அதை நிறுத்தணும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டு முடிகிற நேரத்தில் சோம்பு திருப்பியும் ஒரு தடவை போடுங்க. அப்போ தான் நல்லா அந்த வடைகறி ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, இது 2த்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கார்னிஷிங்க்கு கொத்தமல்லியை போட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. வடைகறி ரெடி. இது சூப்பராக இருக்கும். இதை ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா திருப்பி நீங்கள் இந்த வடைகறியை நீங்கள் செய்வீங்க. சூடாக இட்லி தோசைக்கு இதை வச்சு சாப்பிட்டா சூப்பருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வடைகறியை மட்டும் இல்லை, இந்த ரெசிபியும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.